ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸ் வந்து போன கிளாஸோட கண்டினியூஷன், அதாவது பர்சன்டேஜ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட பார்ட் 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் லாஸ்ட் கிளாஸில் பார்ட் 1ல் வந்து பர்சன்டேஜ் சம் வந்து 2 சம் சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போ பர்சன்டேஜ் சம்மோட தேர்டு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் வந்து ஒரு வீடை 27,75,000க்கு வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா 2,25,000 செலவு பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்காரு. அப்போ டோட்டல் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு இருந்தாலும் 30 லட்சம். ஓகேவா? 30 lakhs வந்து 30 லட்சம் செலவு பண்ணியிருக்காரு. இப்போ என்ன பண்றாருன்னா 40% லாபத்துக்கு அதை விற்கிறாரு. ஓகேவா? 40% லாபத்துக்கு விற்றா அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள், ஒன்றும் இல்லை. ஸோ 30 லட்சத்தோட 10% நமக்கு நல்லா தெரியும். ஒரு 0 தூக்கி எவ்வளோ வரும்? 3 லட்சம். ஓகேவா? 3 லட்சம் 10% 3 லட்சம்னா 40% எவ்வளோ? 3 லட்சம் இன்ட்டு 4னா 12 லட்சம் ரூபா. ஓகேவா? 12 லட்சம் ரூபா. இப்போ 40% லாபத்துக்கு தான் விற்கிறாரு. 30 லட்சம் ரூபா செலவு, வீடு கட்டியிருக்காரு, டெக்கரேட் பண்ணியிருக்காரு, செலவு பண்ணியிருக்காரு. 12 லட்சம் ரூபா லாபம் வச்சுக்கிறோம். டோட்டல் பிரைஸ் வரும் 30 லட்சம் ப்ளஸ் 12 லட்சம் வந்து 42 லட்சம். புரிஞ்சிச்சா? ஃபைன். இப்போ அதுக்கு அடுத்து 4th கொஸ்டின், பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணக்கூடிய 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் நமக்கு தெரியாது. என்ன அது? இன்க்ரீஸ்ட் பை 10%. அப்போ ஒரு நம்பர் ஆகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் பை 10% வந்து ஒரு நம்பரா வந்துருது. ஓகேவா? ஃபைண்ட் த நெட் டிக்ரீஸ் இன் பெர்சன்டேஜ் கேட்குறாங்க. பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா A 0%, B 1%, C 2%, D 3%. இதான் ஆப்ஷன். இப்போ இந்த எக்ஸ், நான் எக்ஸ் என்ன எடுத்துக்கிறேன்னா 100 எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி சம்ஸ் என்ன பண்ணுங்க, எக்ஸ் வந்து 100. இப்போ என்ன பண்ண, 100 வந்து 10% இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ ருபீஸ் ஆகும்? இப்போ 110 ரூபா. ஓகேவா? இப்போ 110 ரூபா வந்து 10% டிக்ரீஸ் ஆகுது. இதோட 10% எவ்வளோ? 11 ரூபா. 110 ரூபா வந்து 11 ரூபா போச்சுன்னா எவ்வளோ? 99. இப்போ ஃபைனலாக இந்த வேல்யூ இருக்கு. இனிஷியலாக இந்த வேல்யூ இருந்துச்சு. 100 ரூபாய் வந்து 99 ரூபா மாறி இருக்குன்னா 1 ரூபாய் கம்மியாயிருக்கு. இந்த 1 ரூபாங்கிறது இந்த 100 ரூபாவோட எத்தனை சதவீதம்? 1%. கரெக்டா? ஸோ ஆன்சர் இஸ் 1%. ஃபைன். ஸோ பர்சன்டேஜில் இன்னைக்கு 2 சம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல என்ன சம்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் வந்து 3 சம் பார்த்தோம். இப்போ 4வது சம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமௌண்ட் எக்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா வருஷத்துக்கு 8%. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி. அந்த இது போல எவ்வளோ ஆயிருக்குன்னா 2x ஆயிடுது. ஓகேவா? x வந்து 2x. ஒரு அமௌண்ட் வந்து டபுள் அமௌண்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா வந்து 200 ரூபா ஆயிடுது. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் 100 ரூபா. இன்ட்ரெஸ்ட் 100 ரூபா வந்துச்சுன்னா 100 200 ஆயிடும்ல ஒரு வருஷத்துல, 1 இயர். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? P into R into T by 100. ஓகேவா? இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் தெரியும். இன்ட்ரெஸ்ட் என்னன்னா 100. பிரின்சிபல் அமௌண்ட் 100. R தெரியும் 8. T தான் நம்ம கண்டுபிடிக்கணும் பை 100. கரெக்டா? ஸோ இந்த 100 கேன்சல் ஆயிரும். T is equal to 100 by 8. ஓகேவா? அப்போ T is equal to 12.5 years. ஆப்ஷன்ல இருக்குல்ல. ஸோ 12.5 years தான் நம்மளோட ஆன்சர். ஃபைன். என்ன புரிஞ்சுச்சா? ஒரு அமௌண்ட் வந்து டபுள் அமௌண்ட் ஆகுது ஒரு வருஷத்துல. ஓகேவா? 8% கொடுத்துட்டாங்க. டபுள். அப்போ 100 கூடி இருக்கு. எஸ்ஐ வந்து 100 போட்டோம்.
பி கொடுத்துருக்காங்க. பி வந்து அதான் நம்ம அந்த அமௌண்ட், இது வந்து எக்ஸ், இது வந்து 2x வச்சுக்கோங்க. ஓகே, பி இருக்கு, ஆர் கொடுத்துட்டா டி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். எப்பயுமே ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கொஸ்டினை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஃபோக்கஸ்டாக கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட்ல 5வது சம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதோட ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்கு, காம்பவுண்ட் கண்டுபிடிக்கணும். எந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு? 31250. ஓகேவா? எப்போ எவ்வளோனா 8% per annum. R is equal to 8% கொடுத்துருக்காங்க. எத்தனை இயர்ஸுக்கு? n is equal to 3 years. CA கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ CAயோட ஃபார்முலா என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் P. A is equal to P into 1 plus R by 100 the whole power n. இப்போ இதுதான் ஃபார்முலா. கரெக்டா? இப்போ நமக்கு என்ன தெரியும்? A கண்டுபிடிக்கணும். ஏன்னா A கண்டுபிடிச்சாதான் C கண்டுபிடிக்க முடியும். A minus P, நமக்கு P தான் தெரியும். ஸோ A எப்படி கண்டுபிடிக்கணும்னா 31250 இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 plus 8 by 100 n வந்து 3 equal to 3150. இப்படி வரும். ஓகேவா? இப்போ இதையும் அடிச்சிடலாம். 2 வரும். ஓகேவா? இதை சால்வ் பண்ணீங்கன்னா 39366 வரும். இதுதான் வந்து A. ஓகேவா? இப்போ நான் C தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 39366 மைனஸ் 31250. ஓகேவா? ஸோ கடைசி 2 டிஜிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 66 50 போச்சுன்னா 16. என்னோட ஆப்ஷனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8006, 8106, 8096, 8116. ஸோ இதுதான் என்னோட ஆப்ஷன். எல்லாமே டேட்டில். ஆனால் கடைசி டிஜிட் வந்து 16. 6 minus 50. ஓகேவா? 16. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் கடைசி சம் பார்ப்போம். இதுக்கு 6வது சம். இதுவும் பார்த்தீங்கன்னு சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட தொகையானது, அந்த தொகை நமக்கு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்குவோம். ஓகேவா? 8%, அதாவது 8% வட்டியில் 5 years எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,160 ரூபா ஆகுது. ஓகேவா? 5 years ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இப்படி ஆகுது. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டோடி மென்ஷன் பண்ணலனாலே அந்த சம்ம வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய பேர் தெரியாது. சிம்பிள் ஒரு சில இதில் வந்து வெறும் இன்ட்ரெஸ்ட் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அப்படினால நீ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் எடுத்துக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அல்லது கூட்டோடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சம்ம தான் நீ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக சால்வ் பண்ணணும். இல்லைன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் எடுத்துக்கணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 14,000, 14,100, 14,440, 14,400. ஓகேவா? இப்போ வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த அமௌண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் ஃபார்முலா என்ன? P plus PNR by 100. கரெக்டா? ஸோ அமௌண்ட் வந்து P plus PNR by 100. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P தான் கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் தான் இந்த அமௌண்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் தான் இந்த நாள் எதுவும் பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ அமௌண்ட் 20,160 ரூபா ஈக்குவல் டு P எப்படி எடுத்தீங்கன்னா 1 plus PNR by 100. கரெக்டா? இது என்ன ஆகும்? P into 1 plus என்ன எவ்வளோ? 5 into 8. 5 are 40 by 100. ஓகேவா? இது என்னவாகும்? இப்போ சால்வ் பண்ணீங்கன்னா P into 140 by 100
equal to p is equal to 100 by 140 இதையும் கூட்டுங்க. இப்போ 14 2s are 7 2s are 14. இது வந்து 1008. ஓகேவா? மறுபடியும் 7 ஆல் டிவைட் பண்ணுங்க. எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 144 வரும். இஸ் ஈக்குவல் டு 144 இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு 14400. இப்போ இதுதான் என்னோட ஆன்சர். அப்போ டி தான் என்னோட ஆன்சர். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் டோட்டல் 10 சம்ஸ் பார்ட் 1ல 5 சம்ஸ் சால்வ் பண்ணோம். பார்ட் 2 கிளாஸ்ல 5 சம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இது மட்டும் தான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் கிடையாது, நிறைய டைப் இருக்கு. பட் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் சேம் ஒரு கேட்டகரைசேஷன் பேசிக்ஸ்லாம் கொஸ்டின்ஸ் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி அட்லீஸ்ட் இதாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதா. இதோட எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து டெஸ்ட் சீரிஸ்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பாருங்க. அது போக நம்ம சில கொஸ்டின்ஸ் வந்து குவிஸாவோ இல்லை நம்மளோட பிடிஎஃபாவோ நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். அந்த சம்ஸையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் சால்வ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து அது புரியும். ஸோ கிளாஸஸ் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க. நம்ம வந்து 2015-2017 கேட்டிருக்கக்கூடிய 100 கேள்வியுமே 100 கொஸ்டின்ஸுமே நம்ம வந்து வீடியோ கிளாஸாக சால்வ் பண்ண போகிறோம். குரூப் 1ல கேட்டது ஆல்ரெடி குரூப் 2 கொஸ்டின்ஸுமே சால்வ் பண்ணது இந்த வருஷம் கேட்டது லாஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கொஸ்டின்ஸுமே சால்வ் பண்ணி அது ஒரு 75 கொஸ்டின்ஸ் யூடியூப் சேனலில் இருக்கு. ஸோ அது ஒரு 75 இது ஒரு 175 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக டாபிக் வைஸாக சால்வ் பண்ணியிருப்போம், இல்லை இயர் வைஸாக சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாத்தையுமே பாருங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அதை வச்சு பேஸ்ட் ஆன் சம்ஸ் எதாவது நெட்டில் சும்மா ஒரு சம் எடுத்து நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.